Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 80 day free data analytics 80 day challengeல 58th day of data analytics courseல இருக்கும். So இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதுவரைக்கும் Python சீரிஸ்ல Python உடைய பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிருந்தோம். இன்னைக்கு Python for data analytics அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So இந்த Python for data analytics நம்ம என்ன இன்டர்ஃபேஸ்ல இருந்து பண்ண போறோம் அப்படின்னா Jupyter Notebookல இருந்து பண்ண போறோம். So இன்னைக்கு நமக்கு beginning of the classல Jupyter Notebookனா என்ன, அதோட introduction என்ன, அதை எதுக்காக நம்ம analysisக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். So before starting the class, I would like to introduce about our data analytics master class. நீங்க ஒரு data analytics ஆவோ இல்லனா ஒரு data fieldக்குள்ள என்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். So இந்த மாஸ்டர் கிளாஸ்ல from the basicல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதோட டாபிக்ஸ் தான் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. பிளஸ் இதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸா ஒரு cloud technology as AWS ஒரு artificial intelligence course that is co-pilot உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கு என்னென்ன சிலபஸ் வேணுமோ அது எப்பயுமே உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதோட போக ஒரு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஜாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட ரெஸ்யூமே எப்படி சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா டீச் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் யூ வில் கெட் a chance to work in 3 capstone project which will help you to get your first data analytics job. So உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா இந்த கோர்ஸோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். So now let's get started with today's talk. So இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது Jupyter நோட்புக்கோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த Jupyter நோட்புக்னா என்ன அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டராக்டிவ் கோடிங் பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க கோட் டைப் பண்ணலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எழுதலாம், சார்ட்ஸ் இல்லனா கிராஃப் ஜெனரேட் பண்ணலாம். சோ இது எல்லாமே உங்களால ஒரே இடத்துல செய்ய முடியும். சோ உங்களுக்கு லைவா ஒரு கோட் நடத்தணும் அப்படின்னா அது மத்தவங்களுக்கு லைவ்லயே காமிக்கணும் அப்படினா கூட you can do this. சோ நம்ம பைத்தான்ஸ் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே பண்றதுக்கு. பட் அந்த பைத்தான் நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணணும். பட் இப்போ ஜூபிட்டர் நோட்புக்ல நம்ம பைத்தான் இண்டிவிஜுவலா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த நோட்புக்ல அது வந்து பில்ட்-இனாவே இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த ஜூபிட்டர் நோட்புக்கோட யூசஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. then we will start with the introduction. so இந்த Jupyter நோட்புக்கோட ஃபர்ஸ்ட் மேஜர் யூஸ் என்ன அப்படினா learning and teaching. இப்போ நீங்க ஒரு பைத்தானை லேர்ன் பண்றதுக்காகவோ இல்ல டேட்டா சயின்ஸோ இல்லனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்ட்ல வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் அதுக்கு ரிலேட்டடானதை லேர்ன் பண்றதுக்காக இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டூல் அப்படினு சொல்லலாம். செகண்ட் வந்து especially for the data analysis, charts, graphs, visualizations இது எல்லாமே கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸ். தேர்ட் வந்து என்னன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் கோட் டுகெதர். அதாவது ஒரு கோடோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க சொல்லணும், அதை வந்து நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன கோடை நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றத நீங்க சேம் அந்த ஒரு ஃபீல்ட்லயே உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே, let us create a new notebook. இந்த பைத்தான் Jupyter நோட்புக்கோட இங்க நியூ அப்படின்ற ஆப்ஷன்ல பைத்தான் 3 அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூவான ஒரு நோட்புக் கிரியேட் ஆகும். சோ இதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா on the top நமக்கு மெனு பார் இருக்கு, below that tool bars is there, அதுக்கு கீழ நமக்கு நோட்பேட் ஓட செல்ஸ் இருக்கு. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெனு பார்னா என்ன அப்படின்றது. சோ இந்த மெனு பார்ல நமக்கு டிஃபரண்ட் டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. அதாவது நீங்க ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழ நமக்கு நிறைய டிராப் டவுன், எடிட், வியூ அந்த மாதிரி நிறைய டிஃபரண்ட் டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் இருக்கு வித் வேரியஸ் கமெண்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். சோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைல். இந்த ஃபைல் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா it allows you to create, open இல்லனா நீங்க இதுல வந்து சேவ் பண்ண உங்களோட நோட்புக்கை சேவ் பண்ணலாம், நீங்க இதுல வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த நோட்புக்கை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஃபைல் அப்படின்ற மெனுல இருக்கு. செகண்ட் வந்து நமக்கு எடிட் அப்படின்ற ஆப்ஷன். சோ இது வந்து நமக்கு வேரியஸ் ஒரு செல்ல வந்து எடிட் பண்றதுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. லைட்டா அன்டூ பண்றது, ரீடூ அண்ட் செல் ஆபரேஷன் அன்டூ பண்றது, கட் பண்றது, காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, கிளியரிங் தி அவுட்புட், இது எல்லாமே நம்மளால இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ல இருந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெனு வந்து வியூ அப்படின்றது. இந்த இடத்துல நீங்க உங்களோட நோட்புக்கோட அப்பியரன்ஸை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் எப்படி ஒரு டூல் பாரை டாகிள் பண்றது, லைன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்றது, செல்லோட அவுட்புட் எப்படி காமிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வியூ அப்படின்ற ஆப்ஷன்ல இருந்து உங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட செல், அதாவது ஒரு பர்டிகுலர் செல்லையோ இல்ல அந்த செல்லுக்கு கீழே இந்த வந்து ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வில் ஷோ யூ. இப்போ இங்க இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இப்போ நமக்கு 2 செல் ப்ரொவைட் ஆயிருக்கு. இந்த ரன் அப்படின்ற
ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணிருக்க அந்த செல்லை ரன் பண்ண முடியும். இல்ல அதுக்கு கீழே ஒரு ரோ கிரியேட் பண்றது, இந்த மாதிரி டிஃபரெண்ட் செல்ஸ் ரிலேட்டடானது மார்க் டவுன் செல்ஸ் கிரியேட் பண்றது, இது எல்லாமே உங்களால இந்த ரன் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா பண்ண முடியும். So next we have this kernel option. So இந்த kernel வந்து என்ன அப்படின்னா உங்களால kernel மேனேஜ் பண்ண முடியும். That is you can allow to restart it, interrupt it and you can shut down the kernels. Kernelsனா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So then we have the settings அப்படின்றது பேசிக்கா நமக்கு என்னென்ன பண்ணலாம், லாங்குவேஜ் தீம் சேஞ்ச் பண்றது, ஆட்டோ சேவ் ஆப்ஷன் கொண்டு வரது, கீ ஸ்ட்ரோக்கை நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான செட்டிங்ஸ் இருக்கு. அட் லாஸ்ட் நமக்கு ஹெல்ப் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்டேஷன் ஆக்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். தென் இட் வில் கிவ் யூ தி டுட்டோரியல்ஸ் அபவுட் ஜூபிட்டர் அண்ட் பைத்தான். இது எல்லாமே ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் கீழே. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டூல் பார்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது சேவ் ஆப்ஷன்ஸ். நீங்க கரண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நோட் புக்கை சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். நியூவா ஒரு செல் ஆட் பண்றதுக்கு இந்த பிளஸ் அப்படின்ற சிம்பல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ செல் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க கட் பண்றது அப்படின்னா நீங்க கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காப்பி பண்றதுக்கான விஷயங்கள், this is an icon for copy. Then we have this paste option. அதுக்கப்புறம் நமக்கு run options இருக்கு. நீங்க கரண்ட் செல்லையோ இல்லனா உங்களோட என்டையர் நோட் புக்கை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐகான்ல இருந்து பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கீபோர்ட் ஷார்ட்கட்டை shift press enter நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்க வந்து உங்களோட கர்னலை வந்து இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னா using this you can do this. அதாவது நீங்க கர்னலை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இருக்கு இல்லையா, ரெஃப்ரெஷ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐகானை யூஸ் பண்ணி உங்களோட கர்னல் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா you can using ரீஸ்டார்ட் மூலமா உங்களோட வேரியபிள்ஸை கிளியர் பண்ண முடியும். உங்க என்டையர் என்விரான்மெண்ட்டை உங்களால ரீசெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இது வந்து எதுக்காகனா ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செல்லை ரன் பண்றதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். அட் லாஸ்ட் we have this code markdown and raw. இந்த கோட்ல we have this three options, code markdown raw. இந்த மூணு என்ன அப்படின்னா ஒரு ஜூபிட்டர் நோட்புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 3 primary types of cells அவைலபிளா இருக்கு. அந்த 3 primary type of cells தான் code markdown raw அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெசிபிக் பர்பஸ் என்ன, ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோட் செல் அப்படின்றது நீங்க ஒரு கோட் எழுதுறதுக்கோ இல்ல அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய செல்லை தான் வந்து கோட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க பைத்தான் கோட் எழுதலாம், அதை ரன் பண்ணலாம், இமீடியட்டா உங்களால ஒரு அவுட்புட்டை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் print hello அப்படின்னு நான் வந்து within a bracket குள்ள டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு hello world அப்படின்னு நான் வந்து print பண்ணணும்னு நினைக்கிறேன். hello world. Okay, I'll close the quotation, I'll close the bracket and press and I will run the code. இங்க பாருங்க எனக்கு hello world அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இடத்துல நான் ஒரு கோட் எழுதி ரன் பண்றேன். இதுக்கு பேர் தான் வந்து கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து markdown cell அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த markdown cell அப்படின்றது டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க இதுல ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்லலாம், இல்லனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். பட் இந்த செல் யூஸ் பண்ணும்போது markdown syntax யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த markdown என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட், ஹெட்டர், புல்லட் பாயிண்ட்ஸ், லிங்க்ஸ், இமேஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லாஷ், இந்த மார்க்டவுன் செல் நீங்க யூஸ் பண்ணும்போது ஸ்லாஷ் அப்படின்ற விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெட்டர் இங்க எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் this is a header அப்படின்னு எழுதுறேன். இப்போ இந்த கோட் அந்த மார்க்டவுன் அப்படின்றத உங்களால ரன் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் a டாக்குமெண்டேஷன்ஸ், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. whereas கோட் அப்படின்னும் போது நீங்க அதுக்குள்ள கோட் எழுதி அதை உங்களால ரன் பண்ண முடியும். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நீங்க எழுதக்கூடியதான் மார்க்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. at last we have this raw அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த raw அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க ஒரு செல்லுல என்ன டைப் பண்றீங்களோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் raw. அதுல எந்த ஒரு ஃபார்மேட்டிங்குமே இருக்காது, எந்த ஒரு எக்ஸிகியூஷனுமே இருக்காது. அப்படியே நீங்க என்ன நீங்க எழுதுறீங்களோ அதை அப்படியே வந்து காமிக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். this is the raw text அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே சேம் ஃபார்மேட்டிங்ல நீங்க இதை கொண்டு போக போறீங்க. ஸோ இதுதான் வந்து ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயினா ஜூபிட்டர் நோட்புக்ல இருக்கக்கூடிய 3 பிரைமரி செல். That's all about the introductions of the Jupyter Notebook. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கு இம்பார்ட்டன்டான ஏரியா பைத்தான் லைப்ரரிஸ். இந்த பைத்தான் லைப்ரரிஸ்ல ஃபர்ஸ்ட் we will start with the Pandas library. இந்த Pandas அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Pandas அப்படின்றது பைத்தான்ல இருக்கக்கூடிய
ஒரு லைப்ரரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நமக்கு நிறைய புக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ற இடத்தை என்ன சொல்லுவோம், லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைத்தான்ல நிறைய பில்ட் பண்ண கோட்ஸ் இருக்கு. அந்த கோட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த லைப்ரரிஸ் தான் வந்து பாண்டாஸ். ஸோ இந்த பாண்டாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா உங்களால யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் அ பவர்ஃபுல், ஃபிளெக்சிபிள் அண்ட் ஈஸி உங்களால. அது மட்டும் இல்லாம இந்த என்டையர் ஜூபிட்டர் நோட்புக் இந்த லைப்ரரிஸ் எல்லாமே ஓபன் சோர்ஸ் லைப்ரரி. ஓபன் சோர்ஸ் அப்படின்னா இது நீங்க யாருக்கும் பே பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் அண்ட் யூ கேன் யூஸ் இட். இந்த பைத்தான் லைப்ரரியோட மேஜரா யார் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா ஒரு கம்பெனிஸ்க்கு நிறைய டேட்டாஸ் யூசர் கிட்ட இருந்து வரும். அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக கம்பெனிஸ் டேட்டா சயின்டிஸ்டோ, டேட்டா அனாலிஸ்டோ, டேட்டா இன்ஜினியர்ஸோ ஹையர் பண்ணுவாங்க. எதுக்காக? அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ணி யூசரோ இல்லைன்னா கஸ்டமர்ஸோட மென்டாலிட்டி என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. இந்த டேட்டா மேனிபுலேஷன்ஸ், இந்த அனாலிசிஸ் இது எல்லாமே பாண்டாஸ் லைப்ரரி மூலமா நம்மளால செஞ்சுக்க முடியும். Without wasting time, let's get started with the technical part of the pandas. So I will delete this all. I'll delete all the cells. இது just நீங்க ஒரு செல்லை delete பண்ணோம் அப்படின்னா அந்த செல்லை நீங்க கிளிக் பண்ணிட்டு on the right hand sideல நமக்கு delete options இருக்கு. So you will get deleted. ஓகேங்களா? இந்த பாண்டாஸோட first partல நம்ம என்ன பார்க்கணும், இந்த பாண்டாஸை நீங்க Jupyter Notebookல யூஸ் பண்ணணும் அப்படின்னா first நீங்க என்ன பண்ணா அந்த பாண்டாஸை இம்போர்ட் பண்ணணும். அதாவது Jupyter Notebookல கொண்டு வரணும். இத பண்றதுக்காக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா import pandas as pd அப்படின்ற இந்த கோடை வந்து நம்ம ரன் பண்ண போறோம். இதுல pd import அப்படினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். pandas அப்படினா லைப்ரரி நேம், as pd அப்படினு யூஸ் பண்ணிக்கோ. சோ இந்த pd என்னவா இருக்கும்? it is a shortcut name. இத யூஸ் பண்ணீங்க அப்படினா இந்த pd அப்படின்றது pandas ரெஃபர் பண்ணும். ஒரு இடத்துலயுமே நீங்க ரிப்பீட்டடா pandas அப்படினு டைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னோட Jupyter Notebookல நான் pandas import பண்ண போறேன். அதுக்கான கோட் எழுதிட்டேன். let me run the code. இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு எரருமே வரவே இல்லை அப்படின்னா எனக்கு பாண்டாஸ் இம்போர்ட் ஆயிருச்சு. ஸோ இதை இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்ன வெர்ஷன் ஆஃப் பாண்டா நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத செக் பண்ண போறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வெர்ஷன் ஆஃப் பாண்டா யூஸ் பண்றோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஐ எம் கோயிங் டு டைப் print ஓபன் பிராக்கெட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட pd அப்படின்றத நான் பாண்டா அப்படின்னு மென்ஷன் பண்றேன். டாட் அண்டர்ஸ்கோர் என்னோட வெர்ஷன் நான் இந்த இடத்துல செக் பண்ண போறேன். ஸோ வெர்ஷன் அண்டர்ஸ்கோர் க்ளோஸ் த பிராக்கெட். நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த கோட். இப்போ எனக்கு நான் 2.2.2 வெர்ஷன் நான் யூஸ் பண்றேன். மேபி உங்களுக்கு டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் இது எப்பயுமே நமக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we will start with the technical part. லிஸ்ட் நான் என்ன, சீரீஸ்னா என்ன, ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம பாண்டாஸோட பைத்தானோட இயர்லியர் ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லேயே லிஸ்ட்னா என்னன்றத பார்த்துருப்போம். நான் அதை ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஒரு நோட் புக்ல நீங்க லிஸ்ட்னா எப்படி யூஸ் பண்ண போறீங்க, சீரீஸ் எப்படி யூஸ் பண்ண போறீங்க, ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? லிஸ்ட் அப்படினா as I said earlier, it is a collection of data. இப்போ இந்த இடத்துல நான் வந்து லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு lst அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போறேன். வேரியபிள் அப்படினா என்னன்றது உங்களுக்கு தெரியும். சோ லிஸ்ட் எப்பயுமே நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணனும். சோ I am going to give some datas into that. I'll close the square bracket. நான் இத சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படினுமே என்னோட இதுக்கு நான் வந்து சொல்றேன் பைத்தான் லைப்ரரிக்கு. சோ I'll close it. பிரிண்ட் பண்றதுக்காக print இந்த இடத்துல நீங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ அதை இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துக்கோங்க. So now I am going to run it. So here I got the error because இந்த இடத்துல ரெண்டு காமா இருந்துருச்சு. Sorry, it was my typing mistake. I'll delete one. Okay, now I'll run the code. So இப்போ பாருங்க எனக்கு அதோட ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. So அப்படி லிஸ்ட் அப்படின்றது it is a collection of data. ஒரு இதுக்குள்ள நமக்கு டேட்டா கலெக்ட் ஆயிருக்கு அப்படிதான். So but pandas-ல நமக்கு series அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. So இந்த சீரீஸ்னா என்ன அப்படின்னா அதுவுமே it is nothing but collection of data. But லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது சீரீஸ்க்கு நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. So let's see how we can create the series. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் series அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் equal to next pd dot series கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த pd dot seriesல s அப்படின்றது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். that is very important. ஓகேங்களா? within a bracket குள்ள நான் அந்த pd dot series அப்படின்றதா நமக்கு series create பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். So இந்த வேரியபிள்குள்ள என்ன டேட்டா வரணும் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்ல என்னென்ன டேட்டாஸ் இருந்ததோ அந்த எல்லா டேட்டாவுமே இந்த சீரீஸ்க்குள்ள வரணும். So நான் இந்த பிராக்கெட்டுக்குள்ள lst மட்டும் கொடுத்துக்கிறேன். அதாவது லிஸ்ட் கிரியேட் பண்ற வேரியபிள் நேம் lst ன்னு எடுத்துருக்கோம். சோ அதனால கொடுத்துருக்கேன். இது கொடுக்கும்போது இதுல என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே அப்படியே எனக்கு சீரீஸ் ஆயிரும். சோ இந்த சீரீஸை கிரியேட் பண்ணிட்டு நான் அதுக்கிட்ட print series அப்படினுமே நான் சொல்றேன். ஓகேங்களா? எனக்கு சீரீஸை பிரிண்ட் பண்ண அது பிரிண்ட் பண்ணும்போது அது என்ன டேட்டா டைப் அப்படின்றதையுமே நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சோ அதனால நான் print open the bracket குள்ள டைப் மென்ஷன் பண்ணிட்டு once again open the bracket within a type குள்ள எதோட டைப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சீரீஸோட டைப்
type எனக்கு தெரிஞ்சிடும். Close the bracket. Once again close the bracket. Now run the code. இப்போ இங்க பாருங்க எனக்கு 1 2 3 லிஸ்ட்ல நமக்கு என்ன இருக்கு காலம் ரோவா இருக்குது. பட் whereas நமக்கு சீரிஸ்ல ஒரு காலமா இருக்கு. சோ அப்ப சீரிஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படினா we can have a rows columns everything. இந்த இடத்துல 1 2 3 4 5 இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி what is this 0 1 2 3 4 அப்படின்றது it is nothing but index. So whereas லிஸ்ட்ல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. சீரிஸோட அட்வான்டேஜ் இதுதான். சோ இந்த இடத்துல நமக்கு இண்டெக்ஸ் இருக்கு, ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து ஆட்டோவா அதுவாவே டிஃபால்ட்டா இண்டெக்ஸ் it will start from 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த இடத்துல டைப் பிரிண்ட் பண்ண சொன்னதனால d டைப் இன்டிஜர்ஸ் தான் இது எல்லாமே. சோ இன்டிஜர்ஸ் அப்படினு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம empty series எப்படி கிரியேட் பண்றது? இப்போ சீரிஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். we have a data in that. நெக்ஸ்ட் நம்ம ஒரு எம்டியான சீரிஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாப்போம். நான் இதுக்காக நான் வேரியபிள் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படினா empty series அப்படின்ற நேம்ல எடுத்துக்கிறேன். empty underscore series equal to இந்த இடத்துல நம்ம pd.series யூஸ் பண்ணிக்குவோம். இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு சீரிஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வித்தின் ஓபன் பிராக்கெட்ல இப்போ எனக்கு உள்ள எதுவுமே வேணாம், எம்டியா வேணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் உங்களோட ஸ்கொயர் பிராக்கெட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓபன் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன ஆர்குமெண்ட் உங்களுக்கு வேணும், எனக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் வேணான்றனால நான் ஜஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். இந்த எம்டி சீரிஸை print பண்ணுங்க அப்படினு நான் சொல்றேன். print open the bracket குள்ள empty underscore series. I'll close the bracket. Now I am going to run the query. So இப்ப பாருங்க series குள்ள நமக்கு எந்த ஒரு டேட்டாவுமே கிடையாது. இதோட டேட்டா டைப் நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படினு கொடுக்குது. So by default இது வந்து ஆப்ஜெக்ட்டா தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. உள்ள இங்க டேட்டா இருந்ததனால இது இன்டிஜர்ஸ்னு சொன்னாங்க. இங்க நமக்கு எதுவுமே இல்லாததனால உள்ள நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படினு. So next இப்ப ஆல்ரெடி நமக்கு இங்க இண்டெக்ஸ் வந்து from the 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு கஸ்டம் இண்டெக்ஸ் சீரிஸ்க்கு கொடுக்கணும் அப்படினா how we can do this அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ empty series எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். பை டிஃபால்ட்டா அதோட இண்டெக்ஸ் வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதையும் பார்த்திருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படினா எனக்கு தேவையான ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் கஸ்டம் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணனும். 0 ல இருந்து எனக்கு வேணும். மேபி I'll say I have 10 11 12 13 அந்த மாதிரி எனக்கு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா first I will mention the data. இந்த டேட்டால I would like to give like a p. So இப்போ இந்த இடத்துல பாருங்க first I have mention the data. இந்த டேட்டாக்குள்ள எனக்கு என்ன வேணும், pqrst அப்படின்றது வேணும். அதுக்கு அப்புறம் என்னோட இண்டெக்ஸஸ் நான் மென்ஷன் பண்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து 10 11 12 13 14 னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கஸ்டம் சீரிஸ் கிரியேட் பண்ண போறேன். சோ இதோட நேம் நான் a அப்படினு கொடுத்துக்கிறேன். சோ a is equal to pd.series. இந்த pd.series அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் நமக்கு சீரிஸ் கிரியேட் பண்ண போகுது. சோ இன்சைட் தி பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா மென்ஷன் பண்ணனும். சோ here I will give a data. Suppose நீங்க இந்த இடத்துல டேட்டாவை இங்க இன்டிவிஜுவலா கொடுக்காம இங்க நீங்க டைப் பண்ணனும் அப்படினாலுமே data is equal to அப்படி நீங்க டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் என்னோட இண்டெக்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணனும். இண்டெக்ஸ் is equal to இந்த இண்டெக்ஸஸ் இருக்குலையா இந்த வேல்யூவை இண்டெக்ஸா கொண்டு வரணும் நான் சொல்லணும். So the index is equal to indexes. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இதுல நீங்க வேற ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? I will close the bracket. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா இத print பண்ணி நான் சொல்ல போறேன். print open bracketல a. So நம்ம a அப்படின்ற வேரியபிள்ல தான் இத கிரியேட் பண்ணிருக்கோம். So let us select and run the code. So இப்ப பாருங்க எனக்கு pqrst அப்படினு எனக்கு டேட்டா கிரியேட் ஆயிருச்சு. அதுக்கு நான் கொடுத்த இண்டெக்ஸ் 10 11 12 13 14. So இதோட டேட்டா டைப்பும் ஆப்ஜெக்ட் அப்படினு வந்துருச்சு. So ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஃப்ளோட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். So இப்படி தான் நீங்க ஒரு கஸ்டம் இண்டெக்ஸ் வந்து சீரிஸ்ல கிரியேட் பண்ணனும். இப்போ இந்த இண்டெக்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு நேம் ஆட் பண்ணனும். என்னோட சீரிஸ்க்கு ஒரு நேம் ஆட் பண்ணனும். How can I do this? நான் இதுக்காக சேம் இதே எடுத்துக்கிறேன். லைக் data is equal to அதே சேம் எடுத்துக்குவோம். So இந்த இடத்துல நம்ம சேம் அதே எடுத்துருக்கோம். இண்டெக்ஸ்மே நான் அதே தான் எடுத்திருக்கேன். So நான் இப்போ இங்க வந்து b அப்படின்ற வேரியபிள்ல கிரியேட் பண்ண போறேன். So இந்த வேரியபிள்ல கிரியேட் பண்ணி அதுக்காக நேம் கொடுக்க போறேன். So first நம்ம சீரிஸ் கிரியேட் பண்றதுக்கு pd.series. இந்த pd.series அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இந்த pd.series எழுதும்போது s கேபிட்டல்ல இருக்கணும். பிகாஸ் உங்க லைப்ரரியில அவங்க என்ன இன்பில்ட்டா பண்ணிருக்காங்களோ ஈவன் கேஸ் சென்சிட்டிவ் கூட நீங்க கிளியரா கொடுக்கணும். இல்லனா உங்களுக்கு attribute error வரும். ஓகேங்களா? So inside the bracketக்குள்ள இப்போ டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணனும். இந்த இடத்துல என்னோட இண்டெக்ஸ் என்ன அப்படினா இந்த இண்டெக்ஸஸ் அப்படின்றதா என்னோட இண்டெக்ஸ். அத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸஸ். நெக்ஸ்ட் நம்ம நேம் மென்ஷன் பண்ணனும். because we are going to create a name இல்லையா? சோ அதனால இந்த இடத்துல நான் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். so name is equal to maybe I will give like alphabets அப்படினு நான் கொடுக்கிறேன். alphabets இல்லனா alpha அப்படினு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இந்த சீரிஸோட நேம் நான் alpha அப்படினு கொடுக்கிறேன். so next நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இத print பண்ண போறேன். print b. நம்ம என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணமோ அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணனும். so now I am going to run the code. I got
got the error. என்ன errorனா syntax error வந்திருக்கு. So after indexes அப்புறம் I have to give a comma. Now I'll run the code. So here also I forget to close it. Okay, இங்க commaவும் close பண்றத நம்ம மறந்துட்டோம். Now I'll run it. So இப்போ எனக்கு பாருங்க. So என்னோட index வந்து 10 11 12 13 14 வந்திருக்கு. என்னோட output PQRST ன்னு வந்திருக்கு. name இந்த இடத்துல பாருங்க நம்ம இங்க என்ன நேம் மென்ஷன் பண்ணிருக்கோமோ அது வந்திருக்கு. இது ஒரு டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் வந்து. So இப்படி தான் நீங்க ஒரு சீரிஸ்க்கு நேம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேலார் வேல்யூஸ் எப்படி ஒரு சீரிஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு நான் வந்து ஸ்கேலார் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸ்கேலார் is equal to pd.series within a bracket குள்ள நீங்க என்ன ஸ்கேலார் வேல்யூஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. லைக் I want 1.0.10. so next நான் வந்து print பண்ணி சொல்ல போறேன். so ஒரு தடவையும் print பண்ணும்போது print variable name அப்படி எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா that is not needed. நீங்க டைரக்ட்டா வேரியபிளோட நேம் மட்டும் எழுதினா கூட உங்களுக்கு அது print ஆகும். ஓகேங்களா? so இந்த இடத்துல என்னோட வேரியபிள் நேம் ஸ்கேலார்னு கிரியேட் பண்ணிருக்கேன். so அதனால ஜஸ்ட் நான் ஸ்கேலார்னு மட்டும் தான் கொடுத்திருக்கேன். print அப்படின்னு நான் கொடுக்கல. இது வர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பாப்போம். let us select பாருங்க 0.10 அப்படின்றது 0 has doesn't value. so அதனால எனக்கு 0.1 வந்திருக்கு. as I told நம்ம இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணல அப்படினா டிஃபால்ட்டா 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். so 0.1 நான் ஸ்கேலார் வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால நம்மளோட டைப் வந்து float அப்படின்னு நமக்கு கிடைச்சு. சப்போஸ் எனக்கு இந்த ஸ்கேலார் வேல்யூவோட குவாண்டிட்டி இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினா how can I do this? சேம் அதேதான். scalar is equal to pd.series open bracket நம்ம இந்த இடத்துல now I am going to give 0.5 அப்படின்னு நான் கொடுக்க போறேன். ஆமா இப்போ எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து நான் எத்தனை டைம் எனக்கு வேணுமோ அதை இண்டெக்ஸ் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்கிரீஸ் ஆயிடும். எனக்கு இது வந்து 5 டைம்ஸ் வேணும். so what I will do 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டு I will close the square bracket and I have to close the open bracket also because இங்க நம்ம open bracket ஓபன் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கணும். so I am going to print it. so ஒரு தடவை நீங்க print அப்படின்னு டைப் பண்ணனும் அவசியமே கிடையாது. so let us run the code. it is 0.5. இந்த இடத்துல நான் வந்து 0 க்கு பதிலா o கிளிக் பண்ணிட்டேன். நான் I'll run the code. இப்போ பாருங்க 1 2 3 4 5 because நான் எனக்கு இண்டெக்ஸ் 5 டைம்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். இந்த இடத்துல எனக்கு 0.5 ன்ற ஒரு வேல்யூ தான் கொடுத்ததனால அது ரிப்பீட் ஆயிருக்கு. சப்போஸ் நான் 0.5 0.10 0.15 அப்படின்னு கொடுத்திருந்தேன் அப்படினா கண்டிப்பா எனக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட டைப் float அப்படின்னு. சோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணி உங்களால சீரிஸ் கிரியேட் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு சீரிஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி சீரிஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபார் தட் ஃபர்ஸ்ட் நான் என்னோட டேட்டாவை டைப் பண்ணிக்கிறேன். சோ இங்க எப்படி நான் எழுதிருக்கேன்னு பாருங்க. டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஓபன் க்ளோஸ் கொட்டேஷன்ல p அதுக்கு அப்புறம் கோலன் கொடுத்துட்டு அதுக்குரிய வேல்யூ என்ன q அதோட வேல்யூ r அதோட வேல்யூ s அதோட வேல்யூ t அதோட வேல்யூ. இந்த இடத்துல இந்த p q r s t அப்படின்றது எல்லாமே கீ வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இந்த கீ வேல்யூஸ் தான் உங்க டேட்டாவோட இண்டெக்ஸா இருக்க போகுது. ஓகேங்களா? இல்ல அப்படினா இது ஒரு ரோ நேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த 1 2 3 4 5 அப்படின்றதெல்லாம் காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நான் டேட்டா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் I am going to create a dictionary. அத நான் dict அப்படின்ற ஒரு வேரியபிள்ல கிரியேட் பண்ணிருக்கேன் ஈக்குவல் டு. சோ இத சீரிஸ் கிரியேட் பண்றதுக்காக pd.series கொடுத்துக்கிறோம். within the series குள்ள நமக்கு என்ன டேட்டா வேணும்? இங்க டேட்டான்ற வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் வேணும். சோ within a bracketல டேட்டான்னு கொடுத்துக்கிறோம். சோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் இந்த டிக்ட வந்து print பண்ண சொல்லி சொல்றேன். now I will run the code. இப்போ பாருங்க எனக்கு pqrs அப்படின்றது எல்லாமே இண்டெக்ஸ். இத நம்ம இண்டெக்ஸ்னு சொல்லலாம், இல்ல கீ வேல்யூஸ்னு சொல்லலாம், இல்ல அப்படினா இத ரோ நேம் அப்படினு சொல்லலாம். அதுக்கு உள்ள கொடுத்திருக்க வேல்யூஸ் 1 2 3 4 5 அப்படினா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே காலம் வேல்யூஸா நமக்கு print ஆயிருச்சு. இதோட டைப் என்ன அப்படினா integers. so this is how you have to print the dictionary. so next நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த டேட்டால இருக்கக்கூடிய ஒரு சில வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறேன். சோ அதுக்காக நான் என்ன பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல dict அதாவது நீங்க என்ன வேரியபிள்ல இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்களோ அதோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. dict within a square bracketக்குள்ள நான் 0 அப்படினு கொடுக்கிறேன். சோ earlier classesல பாத்துறோம் 0 அப்படின்றது first position வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சோ இந்த இடத்துல நான் dict within a bracketக்குள்ள 0 னு கொடுத்திருக்கேன். அப்ப என்னோட அவுட்புட் வந்து எனக்கு first positionல p தான் இருக்கு. அதோட வேல்யூ 1 எனக்கு வரணும். சோ let us run the code. சோ இத நம்ம ரன் பண்ணிட்டோம். சோ இது some future updation இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. just leave it as of now. I don't want. இப்போ நம்மளோட அவுட்புட் பாருங்க. இந்த இடத்துல இது நமக்கு integers அப்படின்றதுனால integers அப்படி நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்னோட வேல்யூ என்னது 1. சோ அதனால இங்க எனக்கு 1 அப்படின்றத இங்க எடுத்து அவுட்புட்ல கொடுத்திருக்காங்க. சப்போஸ் எனக்கு இதுல மல்டிபிள் வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ வந்து நான் ஒரே ஒரு வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கல மல்டிபிள் வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண how can I do this? சோ இந்த இடத்துல சேம் அதே வேரியபிள் நேம் கொடுத்துட்டு within a square bracketக்குள்ள 0 ல இருந்து நமக்கு third positions வரைக்கும் வேணும். see once again I say நமக்கு 0 ல இருந்து 3 நம்ம கொடுத்தோம்னா இங்க 3 வரைக்கும் வர third position
போது என்ன வரும் 1 2 3 0 அப்படிን pன்றது first position, qன்றது second position, rன்றது third positions. ஓகேங்களா? So now I'll run the code. So இப்போ பாருங்க pqr 1 2 3 இது வந்து integers அப்படினு சொல்லி வந்துருச்சு. So this is how you need to extract the values. இப்போ எனக்கு maximum இதுல என்ன இருக்கு, இந்த டிக்ஷனரியில இருக்கக்கூடிய maximum values extract பண்ண. How can I do this? max அப்படின்ற function யூஸ் பண்ணிட்டு within a bracket குள்ள உங்களோட variable name mention பண்ணிக்கோங்க. So now I am going to run the code. So இப்போ இருக்குதுல இதோட maximum value என்னது 1 2 3 4 5ல 5 தான் maximum value. So that's the output we got. ஓகேங்களா? So இப்போ எனக்கு இங்க நம்ம multiple columns, இப்போ நமக்கு 1 2 3 4 5 னு ஒரு column இருக்குல, எனக்கு இதே மாதிரி multiple columns like இங்க 1 2 3 columns எனக்கு வேணும். How can I do this? Let us write a code for this. First நம்ம data எழுதிக்குவோம். data. So இதை எழுதுறதுக்காக simply what we can do is just we can copy from here. So I'll copy and we can modify this. Copy and just paste it. So இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த p அப்படிங்கற இந்த key value குள்ள within a square bracket குள்ள என்னோட values எல்லாம் மென்ஷன் பண்ணனும். So for example இப்போ இந்த இடத்துல நான் 1 மென்ஷன் பண்ணிருக்கேன் first columnல, next 5 I'll mention a 6 ரேண்டமான நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? So இது எனக்கு p ல வந்துரும். next q ல எனக்கு இதே மாதிரி வேணும். So அதே மாதிரி square bracket open பண்ணிட்டு 2 I'll give a 6 8. okay, மூணு values நம்ம மூணு columns create பண்றோம்ல. So I'll give a 3 values. இதே மாதிரி நம்ம r க்கும் கொடுத்துக்குவோம். open a square bracket 3 6 9. okay, I'll close the square bracket. Same we will give for s. open a square bracket 4 2 5 கொடுத்துக்கலாம். close the square bracket. இதே மாதிரி t க்கும் கொடுத்துக்குவோம். open a square bracket 5 8 7 கொடுத்துக்குவோம். okay, close the square bracket. So இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 3 எத்தனை columns வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அதோட key values இங்க என்னது p q r s t இதான் இதோட key values. நான் இந்த இடத்துல multi என்னோட variable name multi dict அப்படினு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட printலயும் multi dict அப்படினு நம்ம கொடுத்துக்குவோம். Now I am going to run the code. இப்போ பாருங்க p q r s t இது எல்லாமே நமக்கு variable, அதாவது row column name row name நமக்கு வந்துருச்சு, இண்டெக்ஸா வந்து அதுல நமக்கு corresponding values p ல வந்து 156, q ல வந்து 268 நம்ம என்ன values கொடுத்திருக்கோமோ அது நமக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இது first column, இது second column, இது third column. இதோட type நமக்கு object அப்படின்ற outputமே வந்து. So this is how you have to create a series using list and dictionary. இன்னும் further நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். So next நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா data frame. First data frame னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. data frame அப்படின்றது it's a collection of data. இதுல நமக்கு rows இருக்கும், columns இருக்கும். So எப்படி ஒரு excel ல வந்து நமக்கு excel ல ஒரு row column இருக்கோ அதே மாதிரி data frame அப்படின்றது it's a collection of data where you have a rows and columns. So இந்த data frame நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படினா ஒன்னு நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணலாம், இல்ல ஒரு CSV ஃபைல்ல இருந்தோ ஒரு XLSV ஃபைல்ல இருந்தோ நம்மளால இந்த data frame கிரியேட் பண்ண முடியும். So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி ஒரு data frame மேனுவலா கிரியேட் பண்றது, எப்படி அத ஒரு CSV ஓ XLS ஃபைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். So இத பண்றதுக்காக first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா just we are going to create a simple data frame. So இந்த data frame கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் அப்படினா pd.dataframe. ஓகேங்களா? இதுல நல்ல கவனிங்க, டேட்டால d வந்து உங்களுக்கு கேபிட்டலா இருக்கணும், f உம் கேபிட்டலா இருக்கணும். இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணும்போது எப்பவுமே கேஸ் சென்சிட்டிவ் கிளியரா இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல pd.series, இப்ப ப்ரீவியஸ் நம்ம ஸ்டார்டிங்ல pd.series சொன்னா அதுல s வந்து கேபிட்டல். சோ இந்த கேபிட்டல் எல்லாமே கரெக்ட்டா கிளியரா கொடுத்துருங்க. சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணனும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நான் இந்த இடத்துல df அப்படிங்கற வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல pd.dataframe ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கிறேன். அப்பனா இதுக்குள்ள நான் எந்த ஒரு லிஸ்டோ உள்ள ஒரு டேட்டா வேல்யூ நான் கொடுக்கவே இல்ல. ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போற சொல்றேன். நெக்ஸ்ட் I am going to print the data frame. I am going to run the code. இப்போ பாருங்க நமக்கு இந்த இடத்துல print ஆயிருச்சு. நம்ம empty data frame கொடுத்திருக்கிறதுனால இங்க நமக்கு empty data frame ன்னு இருக்கு. இதுல நமக்கு column create ஆயிருக்கு, index create ஆயிருக்கு. பட் inside நமக்கு data values இல்லாததுனால எல்லாமே empty-ஆ இருக்கு. So this is how you have to create a data frame. இப்போ மேனுவலா ஒரு data frame நம்ம list யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் அப்படினா ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணனும். அந்த லிஸ்ட் நான் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா டேட்டா ஃப்ரேம்ல மென்ஷன் பண்றதுக்கு பதிலா டைரக்ட்டா நான் டேட்டா ஃப்ரேம் குள்ளவே அத கொண்டு வர போறேன். என்ன சொல்றேன் அப்படின்றத பாருங்க. df அப்படின்றது வேரியபிள் ஈக்குவல் டு pd.dataframe. ஓகேங்களா? சோ இன்சைட் தி பிராக்கெட் குள்ள என்னோட வேல்யூவை நான் மென்ஷன் பண்ண போறேன். இதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படினா நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி
பண்ணி அதுல உங்களோட லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இன்சைட் தி ஸ்கொயர் பிராக்கெட்ல 1, 2, 3, 4, 5 க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டு அதோட லிஸ்ட் உள்ள வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க டேட்டா ஃப்ரேம்ல டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இல்ல மேம் எனக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களோட டேட்டாவை இந்த வேல்யூஸ் இதுக்குள்ள மென்ஷன் பண்ணலாம். ஓபன் தி ஸ்கொயர் பிராக்கெட் 1, 2, 3, 4, 5 க்ளோஸ் இட். இந்த மாதிரியும் கூட பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? I'll close the function. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த df அப்படின்றத பிரிண்ட் பண்ண போறேன். print df close it. Now I'll run the code. இப்ப பாருங்க எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கிரியேட் ஆயிருச்சு. காலம் வந்து 0னு கிரியேட் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு சொல்லலையா டேட்டா ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு காலம்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கிரியேட் ஆகும். ரோ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்றது 0ல இருந்து 4 வரைக்கும். இங்க மேல 0 அப்படின்றது நான் எந்த ஒரு நேமும் நான் காலம்க்கு கொடுக்கல. பை டிஃபால்ட்டா அது 0 அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கு. சோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்கேனோ அது எல்லாமே என்னுடைய ரோ வேல்யூஸா இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ் கிரியேட் பண்ண போறோம். இங்க நமக்கு 0ன்ற ஒரே ஒரு காலம் இருக்கு. சோ now we are going to create a multiple column. இந்த இடத்துல நான் வேரியபிள் டேட்டான்னு எடுத்துக்கிறேன். So first I am going to create the data, then I am going to create a data frame. So ஓகேங்களா? So first என்னோட டேட்டால 1, 2, 3, 4, 5 I'll close it. Next comma கொடுத்துட்டு next data எழுதணும். Next column குறியது. Here I am going to write 11, 12, 13, 14, 15. Okay, I'll close it. Comma கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை columns வேணுமோ அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். So here I am going to create another 16, 17, 18, 19, 20. I'll close it. Now I'll close the functions. இப்போ data frame create பண்ண சொல்லி நான் சொல்ல போறேன். df அப்படின்ற வேரியபிள்ல data frame create பண்ணுங்க. pd.dataframe within a bracket குள்ள நீங்க ஜஸ்ட் இங்க என்ன வேரியபிள்ல இங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. I'll close it. இப்போ நான் வந்து print within a bracketல df கொடுத்துக்கிறேன். Now I'm going to run the code. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி செல்ல. இப்போ பாருங்க எனக்கு நமக்கு இங்க எத்தனை வேல்யூஸ் கொடுத்திருக்கோம் 1, 2, 3 கொடுத்திருக்கிறதுனால இங்க நமக்கு 3 இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. பாருங்க இது எல்லாமே ரோ வேல்யூஸா சேஞ்ச் ஆயிருச்சு. இங்க பாருங்க நமக்கு எத்தனை ரோஸ் இங்க இருக்கு 3 ரோஸ் இருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம என்னென்ன கொடுத்திருக்கோமோ 1, 2, 3, 4, 5 ஒரு ரோவா வந்து கிரியேட் ஆயிருச்சு. 11, 12ல இருந்து 15 வரைக்கும் இன்னொரு ரோ கிரியேட் ஆயிருச்சு. 16ல இருந்து 20 வரைக்கும் இன்னொரு ரோ கிரியேட் ஆயிருச்சு. இதோட காலம் நேம் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால 0, 1, 2, 3, 4னு அதுவே அசைன் பண்ணி இப்படிதான் ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். டிக்ஷனரி அப்படின்னும் போது நமக்கு கீ வேல்யூ கீ இருக்கும். கீ வேல்யூவோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிக்ஷனரி. ப்ரீவியஸ் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா கிரியேட் பண்ணிக்குவோம். அதாவது டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்குவோம். சோ டேட்டா அதோட வேரியபிள் நான் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இத வந்து நீங்க கர்லி பிராக்கெட்ல கொடுக்கணும். சோ லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். டேட்டா வந்து கர்லி பிராக்கெட்ல கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கீ வேல்யூ கீ பாயிண்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணணும். சோ இந்த இடத்துல நான் a அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த a அப்படின்றது within a quotationக்குள்ள மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கோலன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? within a square bracket 3, ரேண்டமான ஒரு வேல்யூ தான் கொடுக்கிறேன். சோ காமா செகண்ட் நெக்ஸ்ட் டிக்ஷனரி மென்ஷன் பண்ண போறோம். சோ ஒரு டிக்ஷனரி மென்ஷன் பண்ணும்போதுமே அந்த காமா மென்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ within a quotationல நெக்ஸ்ட் டிக்ஷனரி b னு கொடுக்கிறேன். கோலன் கொடுத்துக்கோங்க. within a bracketல நெக்ஸ்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட் காமா நெக்ஸ்ட் வந்து c அப்படின்ற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்குவோம். கோலன் ஸ்கொயர் பிராக்கெட்ல 7, 8 க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட் காமா நெக்ஸ்ட் நான் d அப்படின்றது மென்ஷன் பண்ண போறேன். கோலன் within a square bracketக்குள்ள 9, 23 கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டிக்ஷனரி கிரியேட் பண்ணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். I'll close the curly bracket. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். இந்த வேரியபிள் நேம் ஆஃப் df அப்படின்றதுல. சோ இப்போ நான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்குரிய ஃபங்க்ஷன் pd.dataframe கொடுத்துக்கிறேன். ஓகே இன்சைட் தி பிராக்கெட்டுக்குள்ளக்க நம்ம டிக்ஷனரியோட நேம் மென்ஷன் பண்ணனும். சோ இந்த இடத்துல டேட்டான்ற நேம்ல கிரியேட் பண்ணிருப்போம். க்ளோஸ் இட் print the df. நம்ம டேட்டா ஃப்ரேமை print பண்ணுவோம். Now I'll select and run the query. சோ இப்போ பாருங்க 0, 1 நம்ம இங்க ரெண்டு ரோக்குரிய வேல்யூஸ் தான் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த 0, 1 அப்படின்னு நமக்கு ரெண்டு ரோ கிரியேட் ஆயிருக்கு. எத்தனை கீ வேல்யூஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்களோ அந்த கீ வேல்யூஸ் தான் உங்களுக்கு காலமோட நேமா மாறும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல a b c d அப்படின்னு 4 கீ வேல்யூஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த 4
key valuesமே column name ஆயிருச்சு. அது குறிக்கக்கூடிய A குள்ள நம்ம 3 4 கொடுத்திருக்கோம். அது நம்ம column value ஆயிருச்சு. B ல 4 6 அதுக்கு கீழ வந்துருச்சு. C ல 7 8. சோ நம்ம என்ன values கொடுக்கிறோமோ அது corresponding column குள்ள நமக்கு வரும். இப்படி தான் ஒரு dictionary யூஸ் பண்ணி நம்மளால ஒரு data frame create பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம Pandas Series யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் list அப்படின்றது பார்த்தோம், dictionary பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் series யூஸ் பண்ணி எப்படி ஒரு data frame create பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சீரீஸ்னா என்ன அப்படின்றத beginning of the classல நீங்க பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த டைமும் நான் சேம் டேட்டான்ற நேம் எடுத்துக்கிறேன். கர்லி பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் instead of a b c ன்றதுக்கு பதிலா ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் எடுப்போம் இந்த தடவை. I will take it as roll number அப்படி நான் எடுத்துக்கிறேன். Close it. So after this colon கொடுக்கணும். That is very important. So series கிரியேட் பண்றதுக்கு pd.series கொடுத்துக்கோங்க. pd.series அதுக்கு அப்புறமா open the bracket within a square bracket குள்ள list ஓட வேல்யூ கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 close the square bracket, close the open bracket, curly bracket. So second நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்மளோட ரோல் நம்பர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்ண போறேன், அவங்க ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்துக்க கூடிய வேல்யூ என்னன்னு கிரியேட் பண்ண போறேன். or else we will create a name. ரோல் நம்பருக்கு அப்புறம் நேம். ஓகேங்களா, நேம் அப்படிங்கறத கிரியேட் பண்ண போறோம். கோலன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், pd.series. so second நம்ம நேம் அப்படின்ற காலம் கொடுத்துட்டோம். தேர்ட் வந்து எனக்கு சப்ஜெக்ட் கொடுக்கணும். so first I will give a max அப்படின்ற சப்ஜெக்ட். கோலன் கொடுத்துக்கோங்க. so once again we are going to create the series. pd.series கொடுத்துக்கோங்க. so pd.series கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ள corresponding value mention பண்ணனும். ஓகேங்களா, open the bracket. so mark நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன், ரேண்டமா நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5 numbers 56 45 89. okay, so 88 5 numbers are there. close the square bracket, close the open bracket, curly bracket. so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னொரு சப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். let us create for physics. okay, colon I'll give a value. so okay, max physics க்கு கிரியேட் பண்ணிட்டு first நம்ம curly bracket ஓபன் பண்ணோம் இல்லையா, சேம் அதனால curly bracket வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. so இப்போ நம்மளோட டேட்டா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதாவது சீரிஸ் குரிய டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். so I'm going to create same df லயே. so pd.dataframe. okay, inside the bracketல இங்க நீங்க என்ன நேம்ல டேட்டா கிரியேட் பண்ணிருக்கீங்களோ, அதாவது உங்க சீரிஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ சேம் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. so here also I'll give a data. கீழ வந்து print பண்ண போறோம். so print within a bracketல df. இதுல நீங்க print அப்படின்றது மென்ஷன் பண்ணனும்னு அவசியம் இல்ல, டைரக்ட்டா df அப்படினு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, so இத நான் இப்ப ரன் பண்ணேன் அப்படினா எனக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த pd அப்படிን இருக்கு இல்லையா, it is going to replace all the column values. இந்த roll number அப்படின்ற இந்த key வந்து எனக்கு column values ஆ மாறும். name column value column name ஆ மாறும். max physics இது எல்லாமே எனக்கு column ஓட name ஆ மாறும். inside this value இருக்குது series ஆ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே corresponding values ஆ நமக்கு வரும். ஓகேங்களா, so let us check. I'll run the code. so இப்ப பாருங்க நமக்கான output index value நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. இங்க நம்ம என்ன key values ஆ கொடுத்தோமோ, அதாவது இந்த pd னு கொடுத்தது எல்லாமே roll number, name, max, physics அதெல்லாம் column name ஆ வந்துருச்சு. அதுக்கான corresponding உள்ள கொடுத்த values எல்லாமே நமக்கு column values ஆ வந்துச்சு. roll numberல நம்ம என்ன கொடுத்தோமோ 1 2 3 4 5, nameல நம்ம என்னலாம் மென்ஷன் பண்ணமோ it comes under the name column, max குரிய corresponding value, physics குரிய corresponding values. ஓகேங்களா, so இப்படி தான் ஒரு series யூஸ் பண்ணி ஒரு data frame create பண்றது. இப்போ ஒரு list யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், dictionary யூஸ் பண்றது எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், similarly ஒரு pd.series யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாமே மேனுவலா data frame create பண்றதுக்குரிய மெத்தட். இப்போ நம்ம csv ஃபைல், அதாவது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி data frame create பண்றது. as a data analyst மேக்ஸிமம் நம்மளோட டேட்டா வந்து ஒரு csv ஃபார்மேட்லயோ, சப்போஸ் நீங்க எக்ஸல் யூஸ் பண்றீங்க அப்படினா எக்ஸல் sv ஃபார்மேட்லயோ தான் இருக்கும். சோ இந்த ஃபார்மேட்ல இருந்து நம்ம எப்படி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா, for that I am going to write the code. இதுக்கு மெயினா நீங்க என்ன கோட் யூஸ் பண்ண போறீங்க அப்படினா pd.read_csv. சோ இதுல இந்த read.csv அப்படின்றதா உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் கொடுக்க போகுது. ஓகேங்களா, என்ன டேட்டா ஃப்ரேமை நம்ம எடுக்க போறோமோ அது கொடுக்க போகுது. சோ இந்த இடத்துல instead of pd.dataframe எழுதுறதுக்கு பதிலா I will start from the beginning. first ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவோம். df is equal to ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணனும், pd.dataframe ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். பட் இந்த இடத்துல டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்காக we are going to use the function called pd.read_csv. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் நமக்கு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, சோ within a bracketக்குள்ள first r அப்படினு மென்ஷன் பண்ணிக்கணும். சோ இந்த r என்ன டினோட் பண்ணுது அப்படினா இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைலோட பாத் எப்பவுமே raw
ஃபைலோட பார்த்தா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல ஆர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வித்தின் ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷனுக்குள்ள நம்ம ஃபைல் பார்த்த சேவ் பேஸ்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஃபைல் பாத் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஃபைல் பாத் எடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் இட். ஜஸ்ட் டிஎஃப் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பிரிண்ட் டிஎஃப் கொடுத்தாலும் ஓகே, இல்லை டிஎஃப் அப்படின்னு டைரக்டா கொடுத்தாலுமே ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த சிஎஸ்பி அப்படின்றது அட்லாஸ்ட் உங்க ஃபைல் பாத் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாட் சிஎஸ்பி அப்படின்றத கொடுக்க மறந்துடாதீங்க. சிஎஸ்பி அப்படின்றது காமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஓகேங்களா? நீங்க எக்ஸல் ஃபைல கூட சிஎஸ்வி ஃபார்மேட்ல சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போறோம். ஐ ஹேவ் செலக்டட் அண்ட் ரன் த டேட்டா. ஸோ இப்போ பாருங்க என்னுடைய எக்ஸல் ஃபைலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சேம் அந்த பாருங்க இந்த வந்து இண்டெக்ஸ் நமக்கு அதுவாகவே கிரியேட் ஆயிடுச்சு. இதுல வந்து 2 காலம் இருக்கு, இயர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி. இயர்ஸ் வந்து நமக்கு 1 year, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் 1. பாருங்க இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு காலம், சேலரி. இதுதான் என்னுடைய ஃபைல், நான் இம்போர்ட் பண்ண ஃபைல். சேம் இதே ஃபைல் எனக்கு நம்மளோட இதுலயுமே இங்க கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. சோ நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி தான் ஒரு டேட்டா ஃப்ரேமை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் யூசிங் தி CSV ஃபைல். இதுல என்ன அப்படின்னா இப்ப வந்து இந்த டேட்டா ஃப்ரேமோட டைப் சப்போஸ் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா டைப் இன்சைட் தி பிராக்கெட்ல என்ன நேம்ல வேரியபிள் நேம்ல நீங்க டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணீங்களோ அதை உள்ள டைப் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல pandas.code frame data frame வந்துருச்சு. நமக்கு இதுவே சீரிஸா இருந்ததுன்னா டாட் சீரிஸ்னு வந்திருக்கும். ஸோ இதோட ஃபார்மேட் இப்போ டைப் நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு வந்துருச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெசன். I'll meet you in next lesson. Thank you. So I hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் ஃபர்தர் கிளாஸஸ்ல பாண்டாஸோட அப்கமிங் இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். நம்பை லைப்ரரிஸ் பார்க்க போறோம், ஸ்கைப்பை பார்க்க போறோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு டேட்டா அனாலிஸ்டோ இல்லைனா டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டூ சப்போர்ட் us. Let's grow together.